அனைவருக்கும் வணக்கம். கோடைக்காலம் எல்லாரையும் கஷ்டப்படுத்துது. அதுக்கு என்னென்ன சாப்பிட்றோம்? இளநீர் சாப்பிட்றோம், கரும்பு ஜூஸ் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போய் கலர் கலராக சாப்பிட்றோம். ஓகே, ஏதோ ஒன்று குளிர்ச்சியாக உள்ளே போகணும். லிம்கா சாப்பிட்றோம். யோசனை பண்ணி பாருங்கள், கோடை காலத்து வெப்ப நோய்களை குறைப்பதற்கு இதுவாக சாப்பிடணும் இல்லை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சிறப்பு உணர்ந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வேற ஒன்றும் இல்லைங்க, நொங்குங்க, பனம் சாறு, பதநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பனை மட்டையில் பதநீர் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த பனஞ்சாறு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். இந்த பனஞ்சாறு கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிட்ருங்க. ஒரு கிராமத்தில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. என்ன ஆராய்ச்சி? அந்த ஊர் எல்லாமே பனை ஓலையால் வேயப்பட்ட கூரை வீடுகள். அந்த ஆராய்ச்சியை பதநீர் தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நுங்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பனை மரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியில் என்ன தெரியுதுன்னா, அந்த பனை வீட்டில் குடியிருக்கிற ஒருத்தர் கூட கிட்னி ப்ராப்ளம் இல்லைங்க. எல்லா நோயும் இருக்குது, வருது போகுது, பர்மனெண்ட்டாக இருக்குது, இறப்பு வருது. ஆனால் ஒரு ஆள் கூட சிறுநீரக பிரச்சனை இல்லை. ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காரணம், அந்த பனை ஓலையால் செய்யப்பட்ட வீட்டுக்கு அந்த தன்மை இருக்குது. உங்கள் கிட்னியை பாதுகாக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது? பனை ஓலைக்கு இருக்குது. அன்னைக்கு விசிறிலாம் கடையில் விற்பாங்க, பனை ஓலை விசிறின்னு சொல்லுவாங்க. அது தண்ணியில் நினைச்சு விசிறினீங்கன்னா அவ்வளோ குளுமையாக இருக்கும். இது வெளியிருந்து செய்யக்கூடிய செயல். பதனி எப்போ கிடைச்சாலும் சாப்பிடுங்க. அந்த பதனியில் கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, உங்கள் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய அத்தனை பொருள் இருக்குது. பல்லுக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது. லேசாக இதில் இடித்தா எலும்பு உடையுது. ஏன்? உள்ள அப்படியே ஹோலாக இருக்குது, அது டென்சிட்டியே இல்லை அந்த எலும்புல. காரணம், நீங்கள் பதனீர் ரெகுலராக அந்த சீசனில் மட்டும் சாப்பிடுங்க. ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தேவையான கால்சியம் அதில் கிடைக்கும். வருஷம் 365 நாள் நம்ம பதனீர் சாப்பிடணும் அவசியம் இல்லை. அந்த சீசனில் பதனீர் கிடைக்குதா, டெய்லி சாப்பிடுங்க. ஒரு 1/2 லிட்டர் சாப்பிடுங்க, 1/4 லிட்டர் சாப்பிடுங்க. ஆனால் கலப்படம் இல்லாததாக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும். இந்த பனம் சாறு சாப்பிட கற்றுக்குங்க. உங்களுடைய எலும்பை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். உங்களுடைய உடம்புல பாஸ்பரஸ் உற்பத்தி ஆகும், பற்கள் வலிமையாக இருக்கும். என்ன கஷ்டம்? ஏன் லிம்கா அதுக்கெல்லாம் போகணும்? ஏன் கோக் போகணும்? ஏன் கலர் கலரில் ஒரு ரசாயன கலப்பு உள்ள ஒரு குளிர்பானங்களை குடிக்கணும்? ரொம்ப முடியலையா, வெறும் மண்பான தண்ணி குடிங்க. நொங்கு இந்த சீசனில் விடாதீங்க. எவ்வளோ வேணாலும் நொங்கு சாப்பிடுங்க. நொங்கு சாப்பிட்டாலும் உடலுக்கு குளுமை, வெப்ப நோய்கள் தாக்காது. அந்த நொங்குடைய மேல் தோலை எடுத்து தோற்பாக இருக்கும், அது சாப்பிட்டாலும் தோற்பு உங்களுக்கு சுகருக்கு நல்லது. தோற்பு எப்பவுமே சுகருக்கு நல்லது. அதுவும் பனை மரத்து நொங்குல உள்ள அந்த தோற்பு ரொம்ப நல்லது. அதனால் நொங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. பனம் சாறு குடிங்க, பதநீர் அதை குடிங்க. உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ஆண்டு முழுவதும் வரக்கூடிய நோய்களை அந்த பதநீர் தடுக்கும். ஆகவே இனிமேல் எங்கே பார்த்தாலும் பதநீரை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய ஆரோக்கிய பானமாக அதை சேர்த்துங்க. உங்கள் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழணும். நன்றி.